எங்களை எங்களை மன்னிச்சிருங்க. எதுக்கு? செல்வம், உங்க 2 பேரோட உணர்வுகளையும் புரிஞ்சிக்க முயற்சி செய்யாம, அவங்க மனச புரிஞ்சிக்காம வேற வேற பிரச்சனைகளுக்காக உங்க கனவுகளை எல்லாம் கரியாக்கிட்டோம். அதுக்குதான் இந்த மன்னிப்பு. இத பாருங்க, தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு யாரையுமே காரணம் சொல்ல முடியாது. நீ அப்படியே எதையாவது காரணம் சொல்லித்தான் ஆகணும்னா விதியத்தான் சொல்லணும். நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அது உங்க பெருந்தன்மை. நிச்சயமா கிடையாது. நீ முன்னாடி எல்லாம் கூட நான் என்ன பத்தி லீலாவை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இதுதான் வேலைன்னா அதை கொடுத்து தானே நீ ஆகணும். என்ன இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை நாளும் இவ்வளவு வேதனையும் தேவைப்பட்டிருக்கு. Sorry. It's okay. அண்ணி, இப்படி உட்காருங்க. நான் போய் மேனேஜர் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. பேக் பத்திரம். சரி. ஐயா, பரவாயில்ல, உட்காருங்க. என்னடா நம்ம வரும்போது இவன் வெளில போறானே, திருப்பி உள்ள வர்றானே அப்படின்னு குழம்புறீங்கல்ல. பைக் சாவியே பைக்ல வச்சுட்டு வந்துட்டேன். திருப்பி போய் பார்த்தா பைக். ஹாய் ஜெனி, என்ன இந்த பக்கம்? மேனேஜரை பார்த்து பேசலான்னு வந்தேன். இவ்வளவு டைட்டா பேண்ட் போட்டிருக்கேன், நிக்க வச்சே டைலர் தச்சிட்டானா? பிறக்கும் போதே ஜீன்ஸோட தான் பிறந்தேன். நீ போட்டிருக்க காஸ்டியூம்க்கு எவ்வளவு லோன் கேட்டா உடனே மேனேஜர் கொடுத்துருவாரு. சி போடா. அந்த அளவுக்கு ஃப்ரெண்டுங்க, அதான் போடான்னு சொல்லிட்டு போகுது. போர் அடிக்குதா? தெரியும் மேடம், இந்த பேங்க் வந்தா நம்மள காக்க வச்சு பொறுமையெல்லாம் போயிடும் அப்படியே. அதுக்கு தான் நான் வரும்போதே பேக்ல புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரது. என் பேக்ல நிறைய புக்ஸ் இருக்கு, படிக்கிறீங்களா? நிறைய புக்ஸ் எடுத்து வந்து படிக்கும் போது சமயத்துல நம்ம பேங்க்ல இருக்கமா இல்ல லைப்ரரியில இருக்கமான்னு ஒரே கன்ஃபியூஷன். பொதுவாவே இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னாக்க நமக்குலாம் எதுவும் வேலை இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு ஏதோ ஏகப்பட்ட வேலை இருக்கிற மாதிரியும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்காக. டோக்கன் நம்பர் 25. நம்ம வேலை முடிஞ்சு வரேன் மேடம். ஐயோ, ஜெராக்ஸ் எடுத்தாச்சு, பணம் கட்டிடலாம். சரி.